நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலமாக்கி கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாதாக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். வேகத்திற்கே உரியான சிம்மராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. திரிகோண கிரகங்கள் எப்பயுமே சிறப்பு, உங்களுடைய ராசி எப்பயுமே சிறப்பு. அதிகாரம், ஆன்ம பலம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த வக்கரகதி சனி பகவானுடைய வக்கரகதியை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது? சார் எல்லாம் என்னென்னவோ சொல்கிறா சார். ஆமாம், ஒருத்தவ பயமுறுத்துறா, ஒருத்தவ பரவாயில்ல சொல்கிறா, பாசிட்டிவாக சொல்கிறா. ஆமாம், என்னுடைய நேயர்கள், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள், உங்களுடைய வாழ்க்கை வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்கும், நெகட்டிவ் டவுன் பண்ணும், பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சிம்ம ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். இந்த மகத்துக்கு இந்த சனி வக்கரகதி எப்படி பண்ணும்?
பூரத்துக்கு என்ன செய்ய போகுது, உத்தரத்துக்கு என்ன செய்ய போகுது. 3 நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரக சூழ்நிலையில் உள்ள நட்சத்திரம். சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம். சனி வக்கரகதி ஆனதிலிருந்து முதல் 90 நாட்கள் உங்களுடைய வெற்றிக்குண்டான காலம். அடுத்து வரக்கூடிய அந்த 50 நாட்கள் கவனம் கவனம் கவனம், அவ்வளோதான். கூடுதல் கவனமாக இருங்க. அப்போ முதல் 90 நாட்களில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் உங்களுடைய காலம். அப்போ மகம் நட்சத்திரக்கார் வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம் சார். என்னுடைய படிப்பு அடுத்த நிலைக்கு போகுமா? போகும். வெளிநாட்டுக்கு போகலாமா? தாராளமாக போங்க. வண்டி வாகனம் வாங்கலாமா? வாங்கலாம். என்னுடைய வருமானம் பெருக்குவதற்கு அத்தனை காரியங்களும் இந்த சனி பகவான் முதல் 90 நாட்கள் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வெற்றி உங்களுக்குள்ளதாக்கிக் கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்கரகதியிலிருந்து மேலும் பெரும் பலனை எடுத்துக்கொள்ள வேப்ப மரத்தின் கீழ் உள்ள எந்த அம்பால ஒன்றாலும் இருக்கலாம், எந்த கல் தெய்வம் ஒன்றாலும் இருக்கலாம், செங்கல்ல கூட வச்சு வழிபடலாம். வேப்ப மரத்தின் கீழ் உள்ள தெய்வங்களை மகம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இந்த சனி வக்கரகதியானது முதல் வழிபட்டால் உங்களுடைய வெற்றி. ஆமாம், உங்களுக்கு நெகட்டிவே வராது. ஆமாம். சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சார். முதல் 90 நாட்கள் கவனம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் உங்களுடைய காலங்கள். அப்போ முதல் 90 நாட்கள் என்ன பண்ணணும்? பெருசாக எதையும் முதல் வைக்கக்கூடாது. அப்போ அன்றாட தேவைகள் கூட செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அனைத்து விஷயங்களும் அன்றாட வாழ்வியலுக்கு என்னவோ அதை செய்யுங்க. அப்போ பெருசாக எதுவும் பண்ணிக்காதீங்க. இந்த காலம், இந்த 3 மாதம் சனி வக்கரகால ஆதி 3 மாத காலம் பெரும் முயற்சிகள் வேண்டாம். அடுத்து வரக்கூடிய அந்த 50 நாட்கள் உங்களுடைய காலம் வெற்றியாக்கி கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய வக்கரகதியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள, அவருடைய அனுக்கிரகத்தை எடுத்துக்கொள்ள இலுப்பை மர வழிபாடை பண்ணுங்க. எந்த ஆலயத்தில் இலுப்ப மரம் இருக்குன்னு பாருங்க. இலுப்பை மரம் உள்ள ஆலயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து, குறிப்பாக இந்த சனி வக்கரகதியாக போது இந்த பூரம் நட்சத்திரக்காரர் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா யூ ஆல் பி பாசிட்டிவ் இன் யுவர் லைஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் வெற்றி. ஆமாம், அதனால் சார் 90-50 ஏன் சார் பிரிக்கிறோம்? முதல் 90 நாட்கள் சனி பகவான் பூரட்டாதிலும் அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் சதயத்திலும் பயணிக்கிறார். அப்போ அந்த நட்சத்திர மாற்றங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த வகை வெற்றியை தரப்போகுது? இதுதான் சூட்சமும். ஆமாம், 19 சிம்ம ராசிக்கு இதெல்லாம் பண்ண அதெல்லாம் கிடையாது. சிம்ம ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது, எந்த காலங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் வெற்றி உண்டான காலம். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம் கவனம் கவனம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் 8 மர தெய்வங்கள் உள்ள தேவதைகளை வழிபட்டால் நல்லது. 8 மரம் நடலாம் சார். நீங்கள் 8 மரத்தில் எந்த ஆலயத்தில் 8 மரம் மூல கருவறையில் இருக்குன்னு பாருங்க. அந்த ஆலயத்தில் 8 மரம், எந்தெந்த 8 மரத்தில் ஆலயம் இருக்கோ அது எல்லா வழிபாடும் உங்களுக்கு சால சிறந்தது. ஆமாம், இந்த பரிகார ரீதியான விஷயத்தை எடுத்துக்கோங்க. என்னுடைய நேர்கள் எந்த காலத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்த நிலை வெற்றியை தொட வேண்டும். நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள் வாழ்வியல் ரீதியான விதிமுறைகள். பரிகாரம் சின்னதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆமாம், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வக்கரகதியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இந்த பரிகாரத்தை டச் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய விஷயம் இன்னும் பலமாகணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி தசை, சனி வத்தி, சனி அந்தர சூட்சமும் நடக்குதா, உங்களுடைய ஜாதகத்தை நல்ல பரிபூர்ணமாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த திதி, எந்த யோகம், எந்த ஆலயத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வெற்றி பெறுங்க. வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய காலமாக மாற்றிக்கொள்ள என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்ந்துக்கோங்க. வெற்றி உங்களுடையதே. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது
தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.